ஹிட் லிஸ்ட் 2024ல தமிழ்ல தியேட்டர்ல வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி சூரியகதிர். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. விஜய் கனிஷ்கா, சரத்குமார் மற்றும் படத்தை படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னா படத்தோட ஹீரோ ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணுவார். இவருடைய அம்மா தங்கச்சி இப்படி ஜாலியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா ஒரு முகமூடி போட்ட வில்லை இவங்க அம்மாவையும் தங்கச்சி கடத்திடுவான். உடனே ஹீரோவுக்கு டாஸ்க் வைப்பான், தான் சொல்ற ஆளை வேற கொலை பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோவும் அவன் சொல்ற ஆளை கொலை பண்ணிடுவாங்க. அந்த டாஸ்கோட வர மாட்டான், மறுபடியும் இன்னொரு டாஸ்க் வைப்பான், இன்னொரு ஆளை கொலை பண்ணணும்னு. இப்போ இறுதியில ஹீரோ எப்படி அவன் சொன்ன ஆளை கொலை பண்ணாரா இல்லையா, எப்படி தன்னுடைய ஃபேமிலியா அந்த வில்லன் காப்பாத்தினாரா இல்லையா, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வரலாறு. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய ஹீரோ தாங்க. என்னப்பா அது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரில. ஏன்னா இவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சும்மா பட்டையை கிளப்பிட்டாரு. பொதுவாக புது ஹீரோவில் அந்த ரொமான்டிக் லவ் ஸ்டோரி இது மாதிரி படங்கள் தான் அவங்க ஃபர்ஸ்ட் நடிப்பாங்க. ஆனால் இவருக்கு ஃபர்ஸ்ட் படமே ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லராக வந்திருக்கு. பார்த்தா அப்படியே அவருடைய கேரக்டர் பார்த்தா அப்படியே ஆக்ரோஷமாக இருக்கணும், ஃபைட் பண்ணணும், அப்படியே ஒரு மாதிரி நம்மளை அப்படியே பரபரப்பாக வச்சிருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அதில் இவருடைய ஆக்டிங் செம்மையாக இருக்கு. அந்த எமோஷனல் அப்படியே தன்னுடைய குடும்பத்தை விளையாடுறது, காப்பாற்றுறது, அப்படியே அந்த பரிதவிக்கிறது, இப்படி எல்லா இடத்துலையும் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சரத்குமார் சார், அவரு போலீஸாக அந்த படத்தில் வராது, எப்பவுமே வழக்கமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. இதில் என்ன ஒரு பியூட்டினா, ஹீரோ ஆரம்பத்தில் ஒரு சின்ன உயிரை கூட கொள்றதுக்கு அப்படியே பயப்படுவார். சைவமாக இருப்பார், சாப்பாட்டில் கூட சைவமாக இருப்பார். ஐயா அப்படியா பட்டவரை இந்த முகமூடி போட்ட வில்ல கொலை பண்ண சொல்லி சும்மா பயங்கரமாக பயமுறுத்துவான், ஒரு கொலை பண்ணிடுவார். இப்படி படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் ஸ்கிரீன்ல ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுவும் அடுத்தது என்ன நடக்குது, அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் பிளாஷ்பேக் ஆச்சுலாம் செம்மையாக இருக்குது. அதுவும் அந்த கொரோனா காலத்துலலாம் காமிச்சிருப்பாங்க, அந்த சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் வச்சிருப்பாங்க. படம் அப்படியே கிளைமேக்ஸ் போக கிளைமேக்ஸ் செம்மையான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் என்ன ஒரு பிரச்சனை, ஹீரோயின் கிடையாது. ஏன்னா இது மாதிரியான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை ஹீரோயினை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்துக்கிட்டு அப்படி டூயட் அப்படின்னு நம்மளை ஒரு பாடாக படுத்திடுவாங்க. அது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக கதைக்க தான் போகிறாங்க. கதை அப்படியே அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால இதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். பற்றி அவங்களோட மியூசிக் சூப்பராக இருக்கு. ஏன்னா சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் தகுந்த மாதிரி ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. ராம் சரண் சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு செம்மையான ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அந்த கேமரா ஆங்கிள்லாம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கு. சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோடைய மைனஸ்னாவே பெருசாக மைனஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும் ஒரு சில சீன்ஸில் வந்த மாதிரியே இருக்குது, ப்ரிடிக்டபிளாக இருக்குது. வழக்கமான இதே மாதிரி படம்னா இப்படி தான்ப்பா போகும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா கதையும் அதே மாதிரி தான், பார்த்து பழக்கப்பட்ட ஓரளவுக்கு பல படத்தை ஞாபகப்படுத்தினாலும் கொஞ்சம் ஸ்கிரீனில் கொஞ்சம் மாற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நமக்கு வந்து சலிப்பத்துக்கு இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்குற படத்தை நம்ம செஞ்சதுமே இல்லை. முதல் அந்த படம் சூப்பராக சும்மா இருந்தாலும் இந்த படம் ஒரு ஒருத்தான தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் உணர்ந்து உங்களுக்கு எப்படி பாருங்க.